10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபஸ்ட்டு பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.2ல் 1வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. 1வது கணக்கு ஏஸ் ஈக்குவல் கணம் 1, 2, 3, 7 மற்றும் பி ஈக்குவல் கணம் 3, 0, -1, 7 எனில் பின்வருவனவற்றில் எவை ஏயிலிருந்து பிக்கான உறவுகளாகும்? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் R1 = கணம் 2, 1, 7, 1. செகண்ட் சப்டிவிஷன் R2 = கணம் -1, 1. தேர்டு சப்டிவிஷன் R3 = கணம் 2, -1, 7, 7, 1, 3. ஃபோர்த்து சப்டிவிஷன் R4 = கணம் 7, -1, 0, 3, 3, 3, 0, 7. கணக்கில் ஏபின்னு 2 கணம் கொடுத்துருக்காங்கப்பா. அப்புறம் 4 சப்டிவிஷனில் ஆர் கொடுத்துருக்காங்க. அதில் எதெல்லாம் ஏயிலிருந்து பிக்கான உறவு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கப்பா. சரியா? தீர்வு ஃபஸ்ட்டு கணக்கில் கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதிடுவோம். ஏஸ் = கணம் 1, 2, 3, 7. பி = கணம் 3, 0, -1, 7. ஆர்னா உறவு. ஏ கிராஸ் பிக்கு ஆர் உட்கணமாக இருந்தால் அது உறவு. சரியாப்பா? இப்போது R1, R2, R3, R4 இது எல்லாம் உறவான்னு கண்டுபிடிக்கணும். சரியாப்பா? ஃபஸ்ட்டு நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். சரியா? ஏ கிராஸ் பினா கணம் ஏயையும் கணம் பியையும் கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணணும்ப்பா. ஏ கிராஸ் பி = கணம் 1, 2, 3, 7 கிராஸ் கணம் 3, 0, -1, 7. இப்போ இந்த 2 கணத்தையும் கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணணும். சரியாப்பா? கணம் 1, 3, 1, 0, 1, -1, 1, 7, 2, 3, 2, 0, 2, -1, 2, 7, 3, 3, 3, 0, 3, -1, 3, 7, 7, 3, 7, 0, 7, -1, 7, 7. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் R1 = கணம் 2, 1, 7, 1. R1 ஏ கிராஸ் பிக்கு உட்கணமான்னு பார்க்கணும். சரியாப்பா? இப்போ 2, 1 இங்கே இருக்கான்னு பாருங்க பார்ப்போம். இல்லை, 2, -1 தான் இருக்குது. 2, 1 இல்லை. 7, 1 அதே மாதிரி 7, -1 தான் இருக்குது. 7, 1 இல்லை. அப்படின்னா R1 ஏ கிராஸ் பிக்கு உட்கணம் அல்ல. சரியா? உட்கணம் போட்டு அதை அடிச்சிட்டோம்னா அது உட்கணம் அல்லன்னு ஆயிரும். சரியாப்பா? தேர்ஃபோர் R1 ஆனது ஏயிலிருந்து பிக்கு உறவு அல்ல. சரியா? செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. R2 = கணம் -1, 1. -1, 1 இருக்கான்னு பாருங்க. இல்லை. அப்படின்னா R2 ஏ கிராஸ் பியோட உட்கணம் இல்லை. சரியா? R2 உட்கணம் அல்ல, ஏ கிராஸ் பின்னு எழுதணும். சரியா? தேர்ஃபோர் R2 ஆனது ஏயிலிருந்து பிக்கு உறவு அல்ல. தேர்டு சப்டிவிஷன் பாருங்க. R3 = கணம் 2, -1, 7, 7, 1, 3. 2, -1 இருக்கான்னு பாருங்க. இருக்குது. 2வது லைனில் ஃபஸ்ட்டு இருக்குது. அதுக்கடுத்து 7, 7 இருக்கான்னு பாருங்கள். லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். 7, 7. 1, 3 இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள். 1, 3. சரியா? அப்போ R3 ஏ கிராஸ் பிக்கு உட்கணம். சரியாப்பா? R3 உட்கணம் ஏ கிராஸ் பின்னு எழுதணும். தேர்ஃபோர் R3 ஆனது ஏயிலிருந்து பிக்கு உறவு ஆகும். சரியா? ஃபோர்த்து சப்டிவிஷன் R4 = கணம் 7, -1, 0, 3, 3, 3, 0, 7. 7, -1 இருக்கான்னு பாருங்க. இருக்குது. லாஸ்ட்டுக்கு முந்தினதா இருக்குது. அதுக்கடுத்து 0, 3. 0, 3 இல்லை. 1, 3 தான் இருக்குது. இந்த வரிசை ஜோடிகளில் ஏதாவது ஒன்று இல்லைனாலும் அது உட்கணம் கிடையாது. சரியாப்பா? இப்போது 0, 3 இல்லைனாலே உட்கணம் கிடையாது. தேர்ஃபோர் R4 ஏ கிராஸ் பிக்கு உட்கணம் அல்ல. சரியா? தேர்ஃபோர் R4 ஆனது ஏயிலிருந்து பிக்கு உறவு அல்ல. ஓகேவாப்பா?
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.